எங்கள் அம்மாவா மருமகனும் மவளும் வந்துக்கிறான்னுட்டு போண்டா சுட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. போண்டா இவருக்கு போண்டா தான் பிடிக்குங்கிறதுனால. என்னம்மா பண்ணுறீங்க? போண்டா சொல்றீங்களா? இவருக்கு போண்டா தான் பிடிக்கும்ட்டு போண்டா போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. அப்பெல்லாம் இந்த வடை சட்டி தான். அப்பெல்லாம் இந்த கெட்டியா இரும்பு கடாய் தான் அப்பெல்லாம் போண்டா சுடுறது பலகாரம் சுடுறது. இது சுட்டிருக்கோம் ஏகப்பட்ட பலகாரம். உளுத்த வடை, போண்டா, கசாயம் எல்லாம் எவ்வளோ இதெல்லாம் வந்திருக்கும். பொச்ச சட்டமே தங்குது. இப்போ இந்த சட்டியாக வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போலாம் இல்லை, லேட்டஸ்டா என்னென்னமோ வேற மாதிரி வந்துருச்சு. இப்போதான் எது வேலை. நான் வீடியோ எடுக்கிறேன், மம்மி போண்டா சொல்லுது. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் கரண்டி இந்த மாதிரி தான். இப்போ தான் விளையன்னு சில வரையில வருது. எதை கண்டாங்க. ஆமாம், வெந்துக்கிச்சுக்கண்ணே. வெந்துக்குச்சா? எடுக்குது. போண்டா எடுத்தாச்சு. எல்லாம் நம்ம கட்டுக்கு அரைக்கலாம் வாங்கினா 2 அடுக்கு தான். சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு வந்த உடனே. அந்த ஜல்லி ரோட்லயே வந்துட்டேங்க. அதுலயே வந்துட்டேங்க. போண்டா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட்றது தான். வந்த உடனே மருமகனுக்கு பிடிக்குமான்ட்டு போண்டா ரெடி ஆயிடுச்சு. அவருக்கு போண்டானா தான் பிடிக்கும், வேற எதுவும் பிடிக்காது. இந்த வீடியோ எடுக்கும்போது மட்டும் பாட்டு வந்துருச்சுங்க. பாட்டு வந்தால் வீடியோவில் போட்டால் காப்பி ரைட் வந்துடும். அப்படிங்கிறதுனால இந்த வாய்ஸ் எடுத்துட்டேங்க. நல்ல பயிர். என்னம்மா காட்டு கிளம்பியாச்சா? என்னம்மா களை தொலைவணுமா? தொலையாச்சு. கொஞ்சம் வாரமாக இருக்கிற புல்லுங்களா அங்கே அறுக்கிறது தான். அறுத்து ஆட்டுக்கு போடலாம். அப்படி சரி வந்துக்கிட்டா மறந்தா இருக்கணும். இது பாருங்க, நெல்ல வயல் அமௌண்ட்டுது. இதுலேருந்து இது வரையிலும் நெல் நட்டுருக்குறாங்க. அதான் லாஸ்ட் வீடு. அந்தாண்ட கடலக்காயாமா? அங்கே ரோட்டு அங்கே கொஞ்சம் கிணறு மூடி தண்ணி. இந்த தண்ணி சேர்ந்தான கிணறு இது. ஊரே பூரா தண்ணி சேர்ந்தான கிணறு இது. தண்ணி இருக்குதாம்மா? கிடக்குது. ரெண்டாவது தண்ணி குறைஞ்சி போச்சு. தண்ணி இருக்குதா? தண்ணி 2ஆவது தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு இருக்குது. நிறையாவே இருக்குது தண்ணி. தண்ணி பாருங்க, நிறையா இருக்குது. தண்ணி இருக்குது. தண்ணி நிறையா இருக்குது. அவரை செடிச்சத்தையெல்லாம் பாரு, இப்போ யார் கண்டுக்கிறாங்க? அப்பெல்லாம் இந்த கிணத்துல அவ்வளோ தண்ணி இறப்பாங்க. இந்த நாட்டையில் இந்த நாட்டம் கஷ்டமும் வராது. இங்கே கல் இடிக்கிறது இல்லை. அவங்களா இருக்கும். இப்போ இந்த கிணறு இப்படி மூடியாச்சு. பாருங்க, இன்னும் இந்த தண்ணி மட்டும் வத்தவே வத்தாது இந்த கிணத்துல. இது வச்சோம்னா வத்தாது. அவ்வளோ ஆள் அந்த கிணறு சேர்ந்து இந்த ஆட்டையில தான் தண்ணி சேர்ந்துவுங்க எப்போதும். இது போங்கன்னு 15 கட்டுருக்கும். தேஞ்சு போயிடும். எல்லா ஊர்லையும் நல்லா இருந்தா தேஞ்சு போச்சு. எல்லா ஊர்லையும் நல்லா இருக்கும். இதுதான் வந்து 4 பேர் 5 பேர் படுத்துக்காங்க தண்ணி இல்லாத போது. ஆமாம், இங்கேயே. ஆமாம், இங்கேயே விடிய காலம் எழுந்திரிச்சு 4 கூட அந்த தலை வரையிலும் போகுங்க ஆட்டம். வெளியே போயிடும். ஆமாம், இந்த கிணத்துலேருந்து அப்படியே கயிறு விட்டு இங்கேருந்து இப்படி இழுத்துக்கிட்டு போவாங்க, தண்ணி சேர்ந்துவாங்க. பாருங்க, இது ரோடு. இந்தாண்ட கடலை செடி. கடலைக்காய் என்ன ஆச்சு பாரு, தீவன தட்டு. பாருங்க, நெல் வயல சூப்பராக இருக்குது, அழகா. அந்த பக்கம் கிணறு இருக்குது.
இந்த பக்கம் நெல் வயல், கீழே கடலக்காய். தென்னந்தோப்பில் கடலக்காய் போட்டுக்கிறாங்க. வேட்டரம் கூட அருமையாக நெட்டுக்கிறோம். 4 வயலு தான். பாருங்க இவ்வளோ தூரமும் நெல் வயல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே கடலக்காய். தென்னந்தோப்பில் கடலக்காய் போட்டுக்கிறாங்க. என்னம்மா கடலக்காய்? குத்துக்கடலக்காயா? குத்துக்கடலக்காயா? குத்துக்கடலக்காய். குத்துக்கடலக்காய். தென்னை மரம்லாம் பாருங்க. குத்துக்கடலக்காய். தேங்காயெல்லாம் இருக்குதோ? பாருங்க காட்டில் பொழுதாடிக்கும் காட்டில் தான் வேலை. தண்ணி கட்டணும். இந்த மாட்டை ஓடிப்பாக்கா, இறமை ஓடிப்பாக்கா, கடலை செஞ்சுருங்க. வேலையெல்லாம் கிடக்குது. எப்படி பாசேன்னு காடு பாருங்க. கீழே கடலக்காய், குத்து கடலக்காயாம்மா அது. மேலே நெல் தான். அந்த வயல்லேருந்து பாருங்க வீட்டு வரையிலும், அது வரையிலும் பசேன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. என்ன பண்ணுறது, தலை போட்டு அண்ணாண்டு தள்ள முடியல. பாருங்க இளநீலாம் நிறையா இருக்குது, ஆனால் தள்ள முடியல. காயெலாம் நிறையா இருக்குது, ஆனால் அதில் தள்ளுறதுக்கு ஏறுறதுக்கு ஆள் இல்லை. இப்பெல்லாம் நிறையா காய் இருக்குது பாருங்க. தந்தாரு அந்த குச்சி இல்லை, இவர் தான் வெட்டி கொடுத்தாரு. பாருங்க கடலை செடி. இது கடலைக்காய் இருக்குமாம்மா? இது எப்போ கடலைக்காய் முத்தம்? இப்படி தான் நாங்கள் அது இப்போ தான் பிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்குது பாருங்க. இப்போ தான் பிஞ்சு இறங்குது கடலைக்காய். இப்போதான் கடலக்காய் பிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்குது. புரட்டாசி கடைசியாக தான் கடலக்காய் வரும். ஏமா இல்லைம்மா வேணாம். இருமா கேட்பார்.